இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பங்குச்சந்தை பணக்காரர்களுக்கான இடம் கிடையாது, புத்திசாலிகளுக்கான இடம். அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது எப்படின்னா, அந்த பங்குனா என்ன, பங்குச்சந்தைனா என்ன, அதில் அடிப்படை கூறுகள் கொஞ்சம் இருக்குது. கடன் இருக்கிற நிறுவனத்துக்கு பக்கம் நம்ம போகவே கூடாது. முதல் ஒரு இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா. மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, விலை குறையுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துக்கணும். சிவப்பாக பார்த்தா சந்தோஷப்படணுமே தவிர பதட்டப்படக்கூடாது. அது ரொம்ப பங்குச்சந்தையில் ஒரு முக்கியமான விஷயம். சார், முதலீடுன்னு கொண்டு வரும்போது நிறைய துறை இருக்குது. நம்ம முதலீடு பண்ணலாம். ஒரு வங்கி எப்படி போகிறதும் முதலீடு தான். தங்கம் வாங்குறதும் ஒரு முதலீடு தான். நிலம் வாங்குறதும் ஒரு முதலீடு தான். இன்னும் சொல்ல போனால் சில பேர் கடன் கொடுத்து அதில் வாங்கக்கூடிய வட்டியும் முதலீடாக பார்க்கக்கூடிய இருக்காங்க. இதில் பரஸ்பர நிதின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டும் முதலீடு தான். இதை இன்னும் கடைசியாக குறிப்பிட வேண்டியது பங்கு சந்தை. இதுவும் முதலீடு தான். ஆனால் இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது எல்லாம் முதலீடுன்னு பார்க்குறாங்க. இந்த பங்கு சந்தை பக்கம் நான் முதலீடுன்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு அச்சமாவோ இல்லை வேற ஒரு பேர் அதுக்கு சூட்டுறாங்க. சூதாட்டம், அந்த இடத்த மட்டும் அந்த பேரை வந்து அதுக்கு சூட்டுறாங்க. இது பங்கு சந்தை முதல்ல வந்து அது ஒரு முதலீடான இடமா இல்லை பொதுவான மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் மாதிரி அது ஒரு சூதாட்டமான இடமா? எல்லாருடைய மனசில் பதியப்பட்டிருக்கிறது வந்து சூதாட்டம். ஒரு நல்ல ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு வீட்டில் யாருமே அந்த பங்குச்சந்தை பக்கமே போயிருக்க மாட்டாங்க. பங்குச்சந்தைன்னா முதல்ல என்ன ஓரளவு தெரிஞ்சிருக்குமே தவிர அது எப்படி இயங்குது என்ன அந்த அடிப்படையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு 3வது வீட்டில் 4வது வீட்டில் அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஊக வணிகம்ங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தின வணிகம்னு இருக்குது. அதில் ஏதோ ஒரு போட்டு அடிப்படை கற்றுக்கொள்ளாமல் அந்த இதில் பணத்தை போட்டு இழந்ததுனால அப்படியே செவி வழியாக வந்து அந்த இடத்துல அவர் இவ்வளோ ஒரு பணத்தை இழந்துட்டார், அதனால் பங்குச்சந்தை சூதாட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு 2 இதை வச்சுட்டு எல்லாருடைய மனசில் பதியப்பட்டிருக்கிறது வந்து இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் அப்படிங்கிறது. பங்குச்சந்தையை அடிப்படையை மிக அழகாக கற்றுக்கொண்டால் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பங்குச்சந்தை. பங்குச்சந்தைங்கிறது பணம் நம்மளுக்காக அதிகமாக சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு இடம். நான் எப்பயுமே என்னுடைய மாணவர்களுக்கும் சரி, என்னுடைய செங்காந்தல் முதலீட்டு குடும்பத்தோடைய ஒரு லோகோவே எப்படி வச்சுருப்பேன்னா, பங்குச்சந்தை பணக்காரர்களுக்கான இடம் கிடையாது, புத்திசாலிகளுக்கான இடம். அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது எப்படின்னா, எந்தெந்த சத்தங்கள்லாம் கேட்குதோ அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். என்ன இப்போ பங்குச்சந்தை சூதாட்டம்னா நம்ம அந்த அடிப்படை சூதாட்டம்னா எப்படி, எதனால் இவங்க சூதாட்டம்னு சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, அந்த அடிப்படை கூறுகள் இருக்கு இல்லையா, அது ஆராய்ந்து பார்க்கணும். மேம்போக்காக சூதாட்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மற்றவர்கள் அந்த அடிப்படையை கற்றுக்கொண்டு இவங்களோட முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் சூதாட்டம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பட்ட மக்கள் இன்னுமே அந்த அடிப்படையை கற்றுக்கொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க பேச்சை கேட்காம வந்தவங்கெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி புலிப்பாச்சல்ல போயிட்டுருக்காங்க. இந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பங்குச்சந்தைங்கிறது உங்களுடைய பொறுமை. நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ அதற்கான ஒரு இதை வந்து உங்களுக்கு ஒரு நியாயமான தொகைன்னு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அது உங்களுடைய பொறுமைக்காக. ஆனால் முக்கியமானது அந்த அடிப்படை. பங்குச்சந்தைனா என்ன, அந்த அடிப்படைகளை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பொறுமைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. இதில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கான தொகை கிடைக்கும் அப்படின்றீங்க. இப்போ இந்த இடம் தான் அடுத்த கேள்வி எனக்கு தோணுது. எப்படி ஒரு பங்கு சந்தை சூதாட்டமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டதோ, இன்னும் இந்த பங்கு சந்தைகளுக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு பங்கு சந்தை நிபுணர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன, பொறுமையாக இருக்கணும், நீண்ட காலம் இருக்கணும். இந்த 2 வார்த்தை இந்த துறையில் சொல்கிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ ஒரு தங்கம் வாங்க போகிறேன்னு வச்சுங்க. அங்கே எனக்கு யாரும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இப்போ நீ பொறுமையாக வந்தால் ஏறிடும்பா, இது நீண்ட காலம் இருந்தால் உன் தங்கம் ஏறிடும்பா. இந்த இடம் வாங்க போகிறேன், அந்த வார்த்தையை எனக்கு யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த 2மே இருந்தால் நீ ஏறும்பான்னு. ஆனால் இந்த துறைக்கு மட்டுமே எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்தது, இங்கே வந்தால் மட்டும் பொறுமையாக இருக்கணும், நீண்ட காலமாக இருக்கணும். இந்த 2 வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறான், அந்நியமாக எடுத்துக்கிறான். அதே மனிதன் தான் இங்கே போய் நிலம் வாங்கி போட்டிருக்கான், இந்த இடத்துல வந்து தங்கம் வாங்கி போட்டிருக்கான், அந்த இடத்துல சில்வர் வாங்கி போடுறான், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சு விற்கக்கூடிய நபராக கூட அங்கேயும் அந்த பொறுமை இருந்தால் தான் ஏறும். தங்கமே கூட பொறுமையாக இருந்தால் தான் ஏறும், நிலமே கூட பொறுமையாக இருந்தால் தான் ஏறும். ஆனால் அந்த வார்த்தை அங்கே பொருந்தாத போது இதை இங்கே அதிகம் பேசப்படக்கூடிய இடமா பங்கு சந்தை இருக்குது. இதை யார் புதுசாக உள்ளவர்களுக்கும் இதை அங்கே நீண்ட காலம் இருக்க முடியாதுங்க.
அது ஏன் நீ அதே நபர் தங்கத்தில் சொல்ல மாட்டுறாரு அந்த வார்த்தையை? இப்போ இந்த வார்த்தை எப்படி சூதாட்டம் இந்த பங்கு சந்தைக்கு உள்ள வராதவங்களுக்கும் சொல்லக்கூடியவங்களோ இந்த பொறுமைன்ற வார்த்தையும் ஒரு அந்நிய வார்த்தையை தான் பார்க்குறாங்க. ஏன் இந்த வார்த்தை இங்கே மட்டும் பொருந்துது, பேசப்படுது அதிகம்? ஓகே, இது நல்ல கேள்வி. ஏன் பொறுமை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு நிலத்தை வாங்கி போடுறாங்க, அது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டதை அவங்க டெய்லியும் வந்து தினமும் பார்க்குறாங்க. நம்ம வாங்கி போட்டிருக்கோம், நிலம் இருக்குது, இது எப்பயாவது மேலே போகுன்ட்டு. இதே இதுனா நிலத்தை பற்றி ஓரளவு அவங்களுக்கான இது தெரிஞ்சிருக்கும். இந்த நிலம் இங்கே இருக்குது, இந்த விலை போகும் அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பங்குச்சந்தையை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை, யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல, கற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. அது மேம்போக்காக அது ஏதோ ஒரு இடம், அது வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த இதில் போய் படித்து ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் இந்த இது வராது. அந்த பொறுமைங்கிறது எதுக்குன்னா, ஒரு நிறுவனம் இப்போது வேறு ஒன்றும் இல்லை, விவசாயமும் எடுத்துக்காங்க. ஒரு விதையை ஊன்றி விட்டு தினமும் தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தால் அந்த விதை முளைக்காது. அதுக்கான விதை ஊன்றி அதுக்கான காலங்கள் நம்ம கொடுக்குறப்ப தான் அது ஒரு பயிராகி நமக்கான ஒரு பலன் கொடுத்து நம்ம அறுவடைக்கு தயாராகும். அதே தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கும் பொருத்தி பார்க்கணும். நீங்கள் ஒரு நிறுவனத்தோடைய ஒரு பங்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு முதலாளி. அப்போ அந்த நிறுவனம் என்னென்னலாம் பண்ணுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுது, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அந்த காலத்துக்கான அவங்களுக்கான அந்த இடத்தை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த பொறுமை. அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் வளர்ந்து அதற்கான பங்கை நம்மளுக்கு, அந்த பங்குக்கான தொகையை நம்மளுக்கு தரும். அந்த பொறுமைக்கான பரிசு தான் நமக்கு சந்தை கொடுக்கும். சந்தைங்கிறது ஒன்றும் இல்லை, ஷேர் பண்ணிக்கோ, ஷேர் மார்க்கெட். என்கிட்ட இருக்கிறத நீ ஷேர் பண்ணிக்கோ, ஒரு நேர ஒழுங்கோட ஒரு பொறுமையாக நீங்கள் காத்திருந்தா உங்களுக்கான பலன் நிச்சயமாக என்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஷேர் மார்க்கெட். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டீங்க, ஒரு பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்தில் பணத்தை கொடு, அதுக்குள்ளவே என்ன சொல்கிறீங்க, அந்த நிறுவனம் என்ன செய்யுது, எப்படி போகுது, இப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. இப்போ உதாரணமாக ஒரு பங்கு பேரை நீங்களே சொல்லுங்கள். இப்போ இந்த பங்கை ஏன் தேர்ந்தெடுக்கணும், என்ன நான் கவனிக்கணும், அதில் அடிப்படை என்ன பார்க்கணும், அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி எங்கேருந்து போய் நான் கண்காணிக்கணும், தினம் விலையில் மட்டும் பார்த்துருந்தா போதுமா, இல்லை அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளில் நான் எப்படி விட்டு நோக்கணும், அதுக்கான தகவல் எங்கே இருக்குது, இதை எப்படி எளிமையாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் ஒரு பங்குச்சந்தைக்கு உள்ளே வரப்போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டாலேயும் அந்த பங்குச்சந்தை எப்படி இயங்குது, முதல்ல ஒரு அடிப்படை. அந்த பங்குனா என்ன, பங்குச்சந்தைனா என்ன, அதில் அடிப்படை கூறுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த நிறுவனம் லார்ஜ் கேப், அதாவது ப்ளூ சிப் கம்பெனிஸ், 20,000 கோடிக்கு மேலே இருக்கா, எந்த கடனும் இல்லாமல் இருக்கா, கடன் இருக்கிற நிறுவனத்துக்கு பக்கம் நம்ம போகவே கூடாது. முதல் ஒரு இது அது லார்ஜ் கேப் நிறுவனமாக 20,000 கோடிக்கு மேலே இருக்கா. அதுக்கப்புறம் மிட் கேப். ஏன் லார்ஜ் கேப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் அவ்வளவா இருக்காது, ஒரு மினிமம் இதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10,000 கோடிக்கு மேலே உள்ள நிறுவனமாக இருக்கான்னு பார்க்கணும், அது வந்து மிட் கேப்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதாவது ஜியோ பாலிட்டிக்கோ அது உள்நாட்டோட இதை பொறுத்தோ அது இருக்கும். அதுக்கப்புறமா வர்றது வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அது ஒரு 5,000 கோடிக்கு மேலே உள்ளது. இது வந்து வாலடைலிட்டி, அதாவது ஏற்ற இலக்கங்கள் அதிகமாக இருக்கும். முதல்ல பார்க்க வேண்டிய இந்த 3 கூறுகளை தான் பார்க்கணும். இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா. அதுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது, பொதுமக்கள்கிட்ட அந்த நிறுவனத்தோடைய பொருளுக்கான டிமாண்ட் என்ன, இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி விகிதம், அப்புறமா அவங்க கொடுக்கக்கூடிய முடிவுகள், காலாண்டு முடிவுகளாக இருந்தாலும் சரி, முழாண்டு முடிவுகளாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவாங்க, இபிஎஸ், அதாவது ஒரு பங்கு எவ்வளோ சம்பாதிச்சது, அது குவார்டர் வந்து அதிகரிச்சுட்டு போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா ப்ரைஸ் டு ஏர்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பிஇ. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பிஇ அதிகமாக இருக்குது, அது பக்கம் போகாத, ஓவர் வேல்யூடு இருப்பாங்க. நம்ம அந்த வகையில் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு தான் இன்னொன்று இருக்குது, க்ரோத் பெர்ஸ்பெக்டில் பார்க்கணும். இந்த நிறுவனம் அடுத்த காலாண்டில், அடுத்த முழாண்டில், அதுக்கு அடுத்த ஒரு 3 ஆண்டுகளில் எவ்வளோ வளர்ச்சிக்கு போகுது, ஆமாம், பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரோத்தை பிஇயோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறப்போ இந்த ஓவர் வேல்யூ கான்செப்ட் வந்து அடிபட்டு போகும். க்ரோத் பார்க்குறப்போ இவங்க கொடுக்குற அந்த பிஇ வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்காது. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு விகிதம் இருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஏ இந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பேலன்ஸ் ஷீட்டு. நம்ம ஆனந்த் சீனிவாஸ் ஐயன் கூட சொல்லுவார், அவர் ஸ்க்ரீனரை எப்பயுமே பார்க்க சொல்ல மாட்டார், பேலன்ஸ் ஷீட் பார்த்தியாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பக்கங்கள் இருக்கும். அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு 20 பக்கங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டாலே போதும். அவங்க ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு ஆர்டர்,
எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஒரு 3 வருடத்துக்கான அவங்ககிட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்குது, எதை நோக்கி போகிறாங்க, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேலன்ஸ் ஷீட்லையுமே எல்லாமே இருக்கும். அந்த நிறுவனம் ஸ்டாண்டலோன் நிறுவனம், அதாவது இந்தியாவில் மட்டும் இருக்கா அல்லது கன்சாலிடேட்டட் வெளிநாடுகள்லேயும் அதனுடைய உற்பத்திகள் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்த ஒரு 3 வருடத்துக்கான அவங்களுடைய பணம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சர்ப்ளஸ் மணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ், இவ்வளவு உற்பத்தி இவ்வளவு விற்கிறோம், அந்த ஆர்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. கடைசியாக உண்மையான பணம்னு ஒன்று இருக்குது, நெட் கேஷ் ஃப்ளோ, அது எப்பயுமே அவங்ககிட்ட பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கூறுகள் அதிகமாக இருக்குது, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அடிப்படை கூறுகள் ரொம்ப முக்கியம். ஒரு நீண்ட கால வளர்ச்சி கொடுக்கறது கூட எடுத்துக்கலாமா, அவங்க எவ்வளோ டிவிடெண்ட்? கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுக்கறதுல 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்ல நிறுவனம் அவங்களுடைய லாபத்தை ஈவு தொகையாக கொடுக்குது டிவிடெண்ட். இன்னும் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக டிவிடெண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா கடன் அதிகமாக வச்சுட்டு நம்மளுடைய ஷேரை பிளட்ஜ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னா டிவிடெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்க ப்ரொமோட்டர்ஸ் 70-80% இருப்பாங்க, அதாவது 1/3% அவங்களுக்கு போயிடும், அதை கடனை கட்டுவாங்க. அப்போ வளர்ச்சி இருக்காது. நம்பர் 1 டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனம் அந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன்லாம் இருக்கு. 12% 10% கொடுக்குறாங்க. நம்ம மக்களும் எதுக்காக இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே என்ன இருக்குன்னு அந்த ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. ஒரு அடிப்படை கூறுகளை ஆராய்ந்தாலேயும் நீண்ட கால முதலீட்டுக்கான ஒரு பங்கை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த பங்கு மல்டி பேக்கர் பங்காக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதிலே ஒரு வார்த்தை கரெக்டாக சொன்னீங்க, மல்டி பேக்கராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது. மல்டி பேக்கராக மாறுறதுன்றது எதனா ஒரு குறியீடு தெரியுமா ஒரு பங்குல? கண்டிப்பாா. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மசகடான் டெக்குங்கிற ஒரு நிறுவனம், இது அரசாங்க நிறுவனம், ஒரு PSU பங்கு தான். அது IPO வர்றப்போ ஒரு 750 ரூபாய் அந்த மாதிரியே இருந்தது. குறுகிய காலத்திலேயும், ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்காங்க, இந்த கப்பல் கட்டுமானம், அவங்க அவ்வளோ ஒரு மோனோபோலி அவ்வளவு ஆர்டர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பங்கை யாருமே கண்டுக்கல. இது அரசாங்க நிறுவனம், இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எப்பயுமே ஒரு மேம்போக்காவாக இருக்கிறோம் இல்லையா, அதை கரெக்டாக ஒரு சரியான இதில் பிடிக்கிறப்போ அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி இந்த 3 வருஷம் 5 வருட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம கண் முன்னாலே தெரியும். ஏன்னா அவங்கள ஆர்டர்ஸ் என்ன, அவங்களுடைய வேகம் என்ன, அவங்க என்னென்னலாம் முதலீடு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு போகும். அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்குறப்பையும் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போகும். அப்படிப்பட்ட நிறுவனம் 750 ரூபாயிலேருந்து குறுகிய காலத்தில் அந்த 1 வருடத்துக்குள்ளேயும் 6000 ரூபாய் வரைக்கெல்லாம் போச்சு. எங்கேயோ எவ்வளவோ ஒரு மல்டி பேக்கர், அதுக்கப்புறமா ஸ்பிளிட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு 3000 ரூபாய் போயிட்டு இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக் இதில் கொஞ்சம் விலை தாழ்ச்சியில் இருக்குது. மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா விலை குறையுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துக்கணும். சிவப்பாக பார்த்தா சந்தோஷப்படணுமே தவிர பதட்டப்படக்கூடாது. அது ரொம்ப பங்குச்சந்தையில் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சார். பொதுவாக இந்த நீங்கள் சொன்னீங்க இப்போ சிகப்பை பார்த்தா பதட்டப்படக்கூடாது, நம்ம பாசிட்டிவ் பண்ணி அக்குமுலேட் பண்ணணும் மீண்டும். ஆனால் அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன கூட பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சாலும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் இல்லாத ஒரு நிறுவனங்கள் வீழ்ச்சி அடையத்தை நம்ம பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது, அங்கேருந்து விலகணும் எப்படின்னா, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்குன்றது எதை குறிக்குது? ஓகே, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்குங்கிறது நம்ம இந்த அடிப்படை கூறுகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்துடைய அடிப்படை கூறுகள், இப்போது ROE அப்படின்னுட்டா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, பங்குதாரர்களுடைய மூலத்தினை வச்சுட்டு இந்த நிறுவனம் எவ்வளவு சதவீதம் நம்மளுக்கு லாபம் கொடுக்குது அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்தில் ஒரு 25% கொடுத்தாலே அது மிகச்சிறந்த நிறுவனம், அந்த பட்டியலுக்குள்ளே வந்துடணும். இப்படிப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு கூறுகள் ஆராயிறப்போ எல்லா கூறுகளும் மிகச்சரியாக இருந்துச்சுன்னா அதுதான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். எல்லா கூறுகளும் பூர்த்தி செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கூறுகள் இருக்குது ஃபண்டமெண்டலாக. அது 8 கூறுகளும் அவங்க சரியாக இருந்தாங்கன்னா அது ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறமா அடுத்து போக போகிற பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் என்ன, இயர் ஆன் இயர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, புதிதாக ஏதாவது அக்விசிஷன் நிறுவனத்தை வாங்கியிருக்காங்களா இல்லை அசெட் வாங்கியிருக்காங்களா, எதிர்கால திட்டங்கள் என்ன, எவ்வளவு பணத்தை பயன்படுத்த போகிறாங்க, அந்த வளர்ச்சி விகிதம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு பொதுமக்களுக்கு அந்த நிறுவனத்தை வாங்கலாமா, அது நீண்டகால முதலீட்டுக்கு வச்சுக்கலாங்கிற ஒரு முன்முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள். அது இவ்வளோ விஷயங்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்துடலாம், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட், அவங்களோட சிஸ்டம், இதையெல்லாம் தாண்டி கூட சத்தியம் மாதிரி இடனில் எதனா ஒரு அஜெண்டா வச்சு அந்த கம்பெனி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக. ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைனஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு நிறுவனம், அது வேறு ஒன்றுமே இல்லை,
மிகச்சிறந்த நிறுவனம், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், எல்லா ரிசல்ட்டும் மிக அருமையான ரிசல்ட்டு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் அதை வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் வாங்கி வைக்கலை. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அவங்களுடைய குட்வில்ல வந்து, குட்வில்லுங்கிற அந்த நிறுவனத்தோடைய ஏதோ நன்மதிப்பு, அதில் இவ்வளோ கோடி ரூபாய் அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. யாருமே அதை பார்க்கல. இவங்க பார்த்து அதை சொன்ன உடனே, எல்லா நிறுவனத்திலையும் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, யார் கண்ணுக்கும் தட்டுப்படாத ஒரு விஷயம் இவங்களுக்கு தட்டுப்பட்ட உடனே அந்த ஹைனஸ் டெக்னாலஜி அப்பையிலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு 10% விலை ஏற்றம் போச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இவங்க அந்த விலைக்கு வர்ற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ஒரு பங்கை ஏற்றது இறக்குறது, அவங்கவுங்க அவ்வளவு காசை வந்து அள்ளி இறைச்சிருப்பாங்க. அந்த பங்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வாங்கி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில இதெல்லாம் நடக்கும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கண்டுபிடிக்கிறது சொன்ன மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது பாமர மக்கள் ரொம்ப இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்னு நினைக்கிறத கூட தொடர் மானிட்டர் இருக்கணும். கண்டிப்பாக அது இறங்குது, அக்குமுலேட் ஆகலாம் அப்படின்றத கூட நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டும் பார்க்க வேண்டியது இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போது ரீட்டைலர்ஸ் வந்து பங்குகளை ஓரளவு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த விலை இறக்கத்தை பார்த்த உடனே அவங்க பயந்து போய் வேக வேகமாக விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல சிறந்த பங்குகளை அவங்க எப்படி பாதுகாத்து வச்சுருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லை. அதனால தான் அடிப்படை கற்றுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அப்படி விற்கிறப்போ அந்த இது யார் பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸ், ஒரு பெரிய பெரிய பண முதலைகள், அது எஃப்ஐஆர் யாராவது ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு நியூஸை வந்து கசிய விடுவாங்க, இந்த பங்கு இப்படி அப்படின்ட்டு. மக்கள் வந்து மாற்றி யோசிச்சாங்க. ஒரு பங்கு விலை பயங்கரமாக குறைய போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இந்த பங்கு விலை ஏறப்போகுது அப்படின்னு ஒரு மாற்றி யோசிச்சாங்கன்னா, இந்த பேனிக் செல்லிங்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். மிகச்சிறந்த பங்குகள் அவங்க விற்க வேண்டிய அவசியம் வராது. எவ்வளவு விலை குறைந்தாலும் விற்க வேண்டிய ஒரு அவசியம் வராது. ஸோ அந்த ஒரு இது இருக்கணும் பொதுமக்கள்கிட்ட. அந்த அடிப்படைகள் கொஞ்சம் கற்றுக்கணும். கண்டிப்பாக உள்ள வரவங்க வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் மட்டுமே ஃபாலோ பண்ணாம தாமும் சில விஷயங்களை அதில் பார்த்து அதில் தான் கன்வின்ஸ் ஆகணும். கண்டிப்பாக இந்த பங்குல சொல்லும் போது நீங்கள் தொடக்கத்தில் பேசும்போது 3 பிரிவாக பிரிச்சிங்க, லார்ஜ், மிட், ஸ்மால்னு. இதில் ஒரு மைக்ரோ கேப்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது சந்தையில் பட்டியலிடப்படுதா இல்லை வந்து அதுக்கு தனி? இல்லை சார், அதுவும் சந்தையில் மைக்ரோ கேப் பட்டியலிடப்படுது. அதுவும் போக எஸ்எம்இ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அவங்க வந்து ஒரு பங்காக வாங்க முடியாது, லார்ஜ் சைஸ்லாம் வாங்க முடியும். ஓகே, அது வந்து அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் கேப்பாகவும் வர்றப்போ, அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எஸ்எம்இலேருந்து மெயின் போர்டுக்கு வர்றப்போ அது செபியில் இது பண்ணி அனௌன்ஸ் பண்ணி வருவாங்க. அப்போ அந்த நிறுவனங்களை நம்ம உற்று கவனிக்கணும். அப்படி வர்ற நிறுவனம் அதுவும் மல்டிபேகராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ கூட ஒரு 3-4 நிறுவனங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு எஸ்எம்இலேருந்து மெயின் போர்டு வர்றது நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஆமாம் ஆமாம். சரி, ஆனால் பொதுவாக இந்த